தமிழ்நாட்டில் முதல் புனிதர் தேவசகாயம் அவர்கள் துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தப்பட்ட இடத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் நிற்கக்கூடிய இடம் மறைசாட்சி புனித தேவசகாயம் இறந்து போன அந்த இடத்தில்தான். 14/1/1752 அவர் மறைசாட்சியாக சுடப்படுகிறார். இங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் தினம்தோறும் வருகிறார்கள். புனிதரிடம் தங்கள் பிரச்சனைகளை எடுத்து சொல்லி ஜெபிக்க புனிதரின் பரிந்துரையால் பிரச்சனை நீங்கி நிம்மதியாய் வாழ்கின்றார். எனது பேர் சகாய லீலா. நாங்கள் இன்றைக்கு அசனம் கொடுக்கணும்னா எனது மகன் பெரிய மாடியிலேருந்து கீழே விழுந்து 7 வயசில் விழுந்தது. இன்றைக்கி அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் படிப்பறிவு கிடையாது, ஒரு ஊனமுற்றவனாக தான் இருப்பான் அப்படின்ட்டுலாம் பேசுனாங்க. ஆனால் தேசாம் பிள்ளைகிட்ட வந்து நான் ராவும் பகலும் வந்து ஜெபிப்பேன். இப்போ ட்ரீட்மெண்ட் ஒன்றும் இல்லாமல் அவன் நல்லா 12 படித்து காலேஜ் முடித்து இப்போ துபாயில் நல்ல வேலையும் கொடுத்து தேசம்ல அவனை ஆசீர்வதிச்சிருக்காரு. இந்த இடம் கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி என்ற இடத்தில் காற்றாடி மலை என்ற இடத்தில் அமைந்துள்ளது. ஜப உதவி மற்றும் வழிகாட்ட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 7339154733 என்ற எண்ணில் அருட்தந்தையை அழைக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் நிற்கக்கூடிய இடம் மறைசாட்சி புனித தேவசகாயம் இறந்து போன அந்த இடத்தில்தான். 14/1/1752 அவர் மறைசாட்சியாக சுடப்படுகிறார். 5 குண்டுகள் தன்னுடைய உள்ளத்தில் உடலிலும் அவர் ஏந்தி கொள்கிறார். அந்த மலையிலிருந்து அவர் சுடப்பட்டு இந்த தரையில் விழக்கூடிய அந்த சூழல், அவர் இறக்கக்கூடிய சூழலில் ஒரு கற்சிலுவையும் இருக்கிறது. அவர் மரித்து கீழே விழுந்த இடத்தில் ஒரு மரச்சிலுவையும் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். இந்த புனிதமான இந்த இடத்தில் வந்து எத்தனையோ திருப்பயணிகள் ஜெபித்து கொள்கின்றார்கள். நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற எல்லா திருப்பயணிகளுக்கும் இந்த மறைசாட்சி நிறைவான அருள் வரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். நாமும் நம்பிக்கையோடு இந்த மறைசாட்சி தேவசகாயத்தை நம்பி வருகின்ற பொழுது இந்த மறைசாட்சி நமக்காக தந்தையிடம் பரிந்து பேசி பல அருள் வரங்களை தருவார். நம்பிக்கையோடு வருவோம். பலவிதமான அதிசயங்களையும் அருள் வரங்களையும் இந்த புனிதர் வழியாக பெற்று சென்று நாமும் இறைவனோடு ஐக்கியமாவோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு நடைபெறும் நவநாளில் கலந்து புனிதரின் ஆசிரை பெற காற்றாடி மலை புனித தேவசகாயத்தை காண வாருங்கள்.